பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நாளிலும் நாங்கள் எல்லாரும் கடந்து வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ண இந்த எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அருமையான JTK டிவியினுடைய உரிமையாளர்கள் சிஸ்டர் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இன்று நல்ல ஒரு நாள், சுதந்திர தின நாளை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றும் கூட நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிங்க. இந்த நாள் முழுவதும் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் ஆராதனையிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஒரு வேத பகுதியை கூட நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 136 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலால சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலால சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலைசங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவிலே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுந்தரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசன பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி, இன்று நம்முடைய தேசத்திலே வன்முறைகள், குழப்பங்கள், பயங்கரவாதங்கள் என்று பல நிறைந்திருக்கிற இந்த நேரத்திலே நமக்கு ஒரு நல்ல சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து இன்று அந்த நாளை கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இவ்வளவாய் நம்மை நடத்தினவர் இந்த வசனத்திலே சொன்னது போல சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவன் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி ஒரு சேமத்தை நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் தர வேண்டும். தேசத்தில் காணப்படுகிற வன்முறைகள் அகன்று போக வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்க துதிக்க சாத்தானினுடைய கோட்டைகளை நாம் அழித்துவிட முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதனால முழு இருதயத்தோடு, முழு நாமத்தோடு, முழு வாஞ்சையாக இயேசு கிறிஸ்து என்ற உன்னத நாமத்தை நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து தருவார் என்ற விசுவாசத்தோடு ஒரு பாடலை கூட நாம் இப்பொழுது பாடி நாம் கர்த்தரை துதிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் நம்மை கைவிடார், ஒரு நாளும் நம்மை விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். இந்த பாடல்ல சொல்லப்பட்ட வரிகள் போல நிச்சயமாகவே நாம் சாத்தானை மிதித்து நம்முடைய தேசத்தை நாம் சுதந்திரிப்போம். இந்தியா நம்முடைய இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து தேசத்திற்காக மனதுருகி இந்த பாடலை நாம் பாடி நிச்சயமாக அதிசயமானவர், ஆறுதல் தருகிறவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும்
அவருடைய சமாதானத்தையும் அவருடைய சந்தோஷத்தையும் தரும்படியாகவும், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர், வேதனையை அறிகிறவர், உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாடுகளையும் அறிந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக உற்சாகமாக இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் துதிப்போமாக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
நம்முடைய இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். இந்த பாடலை எங்களோடு பாடின உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நிலையிலே ஒரு வசன பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கு சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் நம்முடைய தேசத்திலே ஒரு பாவ மன்னிப்பு, அதாவது பாவங்களை செய்து ஜனங்கள் பெருகி தேவனுடைய நியாயத்திற்கு அவர்கள் எல்லாரும் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய தீமையான வழிகளை விட்டு திரும்பி தேவனை தேடும் பொழுது நம்முடைய தேசத்துல தேவனுடைய சமாதானம் கடந்து வரும். அவருடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நாம் வாசித்த வசனத்தை போல சிறைப்பட்டு போன தேசத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக தன்னுடைய சமாதானத்தை அருளி செய்வார். இந்த நல்ல வேளையிலும் என்னோடு இணைந்து கர்த்தரை பாடி தீர்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு சமாதானத்தை தருவாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஒவ்வொரு இருதயங்களிலும் வாசம் செய்வாராக. ஆமென். இந்த காணொலியிலே பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து தவிக்கிற நமக்கு நிச்சயமாகவே நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறேன். சிறைப்பட்டு போன அடிமைத்தனத்தின் முகங்களிலே இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாய், என் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய் அப்பா இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தில் உள்ள வன்முறைகள் எல்லாம் நீக்கி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. குழப்பங்கள், பயங்கரவாதங்கள், உலகத்திலே சாத்தான கீழே இருக்கிறதான ஒவ்வொரு அதிகாரங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் அப்பா ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. அதிகாரங்களுக்காக செபியுங்கள் என்று வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் செபிக்கிற இந்த ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா குழப்பங்கள் மாறும்படியாய் செபிக்கிறோம். எல்லா வேதனை நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்திலே இந்த சுதந்திர நாளிலே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. இந்த நாளில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இன்னும் ஜனத்தின் மத்தியிலே பலவிதமான கட்டுகள்னால பிசாசானவன் பலரை கட்டி வைத்திருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பாவ கட்டுகள், அடிமைத்தனத்தின் கட்டுகள் எல்லாம், இந்த நுகமெல்லாம் ஆவியானவர் கடந்து வரும் பொழுது எல்லா நுகங்களும் முறிக்கப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோமே. இந்த நேரத்திலும் அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் பாடுகிறோம். உண்மை துதிக்க துதிக்க உண்மை நாமத்தை உயர்த்த உயர்த்த எல்லா கட்டுகளும் கர்த்தர் நீர் ஆண்டவரை உடைத்து போடுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் இந்த உலகத்துல உயர்த்தப்பட, ஏசப்பாவுடைய நாமம் இல்லாமல் இந்த உலகத்துல வேறு ஒன்றும் நாமம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து ஒரு பாடலை கூட இப்பொழுது நாங்கள் பாடுகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுங்க. ஏசப்பாவுடைய நாமத்தை அறிக்கை செய்ய அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வன்முறைகள், குழப்பங்கள், பயங்கரவாதங்கள் இவைகள் எல்லாம் அகன்று தேசத்திலே சட்டம் ஒழுக்கம் நிலை நாட்டப்பட, மக்கள் நிம்மதியாக வாழ நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். எல்லாம் உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை விசுவாசத்தோடு இயேசுவுடைய நாமத்தை அறிக்கை செய்து அவர் நாமத்திலே பெரியல் ஓடும் செயலிலே கற்றுதல் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கு என்று வேறு நாமம் நமக்கில்லையே. வானத்திலும் இந்த
இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வியாதியிலையும் கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் கவலையிலையும் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கூட நம்முடைய ஜெப நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் கடந்து வந்து உம்முடைய நாமத்துல அற்புதம் நடக்கும் இயேசப்பா. உலகத்துல பாதை கடினமான பாதையில நடக்கிற அநேக ஜனங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வியாதிகள் இயேசப்பா உம்மை நோக்கி கூப்பிடு வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உன்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. நாமம் அறியாத எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கும் உங்க நாமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல சாக்கியத்தை தந்திருக்கிறீங்க. இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லா நாமும் கர்த்தரை அறிக்கை செய்வதாக, எல்லா உதடுகளும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதாக. இந்த உலகத்துல நாம் சுதந்திரமாக சந்தோஷமாக நிம்மதியாய் வாழ தேவன் நமக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே நம்மை நாமே நாம் ஆராதித்து பார்ப்போம். வேதனை உண்டாக்குற வழிகள் எதுவும் இருந்தால் தேவனே எங்களை விட்டு விலக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி இன்று உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பல காரியங்களை இழந்திருக்கிறார்கள். பல அடிமைத்தனத்தின் கட்டுகளிலே அவர்கள் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையிலும் நீர் எங்களை விடுவிக்கிறப்பா. அவர்களையும் விடுவிக்க நீர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜனத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கடந்து சென்று சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் தருபடியாக நாங்கள் செபிக்கிறோம். இருள் இருக்கிற ஜனம் பேரொளியை கண்டது என்று சொன்னது போல இதோ கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மெய்யான கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு ஒளியாய் வந்தவர் ஒவ்வொருவரையும் விளக்காக ஒளியாக கர்த்தர் மாற்றுவீராக. இந்த சுதந்திர தின நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு துதியையும் கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த உலகத்தை அப்பா எங்களுடைய தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறீர். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் கர்த்தர் நேசிக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நேசிக்கிறீர். எங்களுக்காக தானே ஏசப்பா உடைய விலையேறி பெற்ற ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினி பெரியவனாகினி உமது காருண்யம்தான். அல்லேலூயா. உலகத்துல யாரெல்லாம் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்து தமது கரத்திலே அவர்களை வைத்து இருளாயிருக்கிற நம்மை ஆமே வெளிச்சத்தை தந்து அவருடைய ஒளியை நம்மிலே பிரகாசிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமே. உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா.
வாழும் நாட்கள் எல்லாம் உண்மையே நான் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே என்று இந்த நேரத்தில் யாரெல்லாம் என்னோடு கூட அறிக்கை சொல்ல போகிறீங்க? ஹல்லேலூயா. எனது விளக்கை எரிய செய்கிறே, குனிந்து என்னை தூக்கினீரே. இந்த உலகத்தில் பாவத்தின் சேற்றில் அநேகர் இருக்கிறாங்க ஏசப்பா. உடைய கரத்தை நீட்டி நீர் அவர்களை தூக்க வேண்டும். பாவத்தின் சேற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உண்மை ஆராதிக்கிற ஜனமாக நீ மாற்றினீரே. அதே போல் அடிமைத்தனத்தின் கட்டுகளிலும் ஆண்டவரை நெருக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். தேவனே, நீர் ஆண்டவரே தேசத்தை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய விளக்கை எரிய செய்ய உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல பொருளாதாரத்துல பஞ்சம் நீங்கி செழிப்பு உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. வறுமைகள், வேலையின்மை மற்றும் உணவு தட்டுப்பாடுகள் நீங்கி விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சி அடைய தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்துல தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழப்பங்கள் மாறுபடியாக வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொன்ன தேவன் நேற்றும் என்றும் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் தேசத்துல இதுவரையும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இனிமேலும் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைப்போம். எவ்வளவு நெருக்கத்தின் பாதைகள், எவ்வளவு உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் தேவன் நம்மை நடத்தி வந்தார். இனிமேலும் நம்முடைய தேசத்தை கர்த்தர் நடத்துவார். நம்முடைய தேசத்தில் இருக்கிற அழிவில் இருக்கிற ஜனங்களை ஒரு நாளும் தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஜனங்கள் வெட்கமடைய மாட்டார்கள் என்று வசனம் சொன்னது போல ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஹல்லேலூயா. அவர் நன்மைகள் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நீ நடத்திடுவீர். ஏன்னா அவருடைய நாமம் என்ன தெரியுமா? அவர் யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவருடைய நாமத்தில் ஒன்று, அவர் யெகோவா ஷம்மா, நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட யாரெல்லாம் விசுவாசித்து என்னோடு பாடி கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? இதுவரை
எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்முடைய வேதனைகளை அறிந்தவர், நம்முடைய நெருக்கங்களை அறிந்தவர், நம்முடைய துன்பத்தின் பாதைகளை அறிந்தவர், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர். நிச்சயமாக நம்முடைய தேசத்தை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற உன்னதமான நாமத்தை நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். அவரை பாடி துதித்திருக்கிறோம். அவர் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் வாசித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்மை நேசிக்கிற கர்த்தர் அவர் சொன்னது போல நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்திய தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனத்தை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று சொல்லி நீர் வாக்குரை கொடுத்திருக்கிறேன். சப்பா, நீர் உண்மையுள்ள தேவன். ஆமென். இதுவரையும் நடத்தினவர், இனிமேலும் நீர் நடத்தினீர். இந்த வேளையில் என்னோடு கூட இணைந்து பாடினவர்கள், துதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் இந்த நாள் முழுவதும் துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். கடைசியாக ஒரு முறை கூட அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அவருடைய நாமத்தை நம்முடைய நாவிலே நாம் அறிக்கை செய்து நாம் சொல்லுவோம். நடத்திடுவே, இனிமேலும் கடைசி வரையிலும் நீர் நடத்திடுவே. ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிறவரே,
சேமத்தை தருகிறவரே, சுகத்தை தருகிறவரே, உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய தேசத்திற்கு தேவன் சேமத்தை தருவாராக, அவருடைய சந்தோஷத்தை தருவாராக, அவருடைய சமாதானத்தை தருவாராக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்னொரு விஷயம் கூட உங்களை எல்லாம் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.